ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் தண்ணி குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் மல்லியை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பெப்பர், அப்புறம் வரமிளகாய் இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுடராக. இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த பேஸ்ட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்ம சிக்கன் தண்ணி குழம்புக்கான பேசிக்கான பவுடரும் பேஸ்ட்டும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்குனதையும் சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் சிக்கன் பார்த்தோன்னா எலும்பு இருக்கிற மாதிரி கறி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கூடயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் பார்த்தோன்னா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு 3 செம்பு தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்தோன்னா நம்ம சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. மறக்காமல் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பையும் மட்டும் சேர்த்திக்கோங்க. தேங்க்யூ.